வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கொங்கு மண்டலத்தை சார்ந்த இந்த அரங்கையெல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைத்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, குழந்தைகளே, மக்கள் சிந்தனை பேரவையை நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய சகோதரர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இதை சொல்லாமா சார்? அவரோடு சேர்ந்து அணியாக நிற்கின்ற இளைஞர்களே, தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற அரிமா திரு டி சண்முகன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய வி ராஜமாணிக்கம் அவர்களே, அரிமா ஆர் சிவலிங்கம் அவர்களே, மிகச்சிறப்பாக கண்ணதாசனை பற்றிய ரொம்ப பர்டினன்டான மிக தேவையான கேள்விகளை இந்த அரங்கிலே எழுப்பி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அபிமானத்துக்குரிய மிகச்சிறந்த எழுத்தாளர், இன்று நான் பேச்சாளராகவும் அறிந்த திரு மாலன் அவர்களே, வணக்கத்துக்குரிய சேத்து சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, பெரியவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். எவ்வளவு நேரம் பேசலான்னு ஸ்டாலின் சார் கிட்ட கேட்டேன். பேசுங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது நீங்க பேசுற மட்டும் பேசுங்க, கேட்குற மட்டும் கேட்பாங்க, எப்ப கிளம்பி போவாங்கன்றதுக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் லேசா பசிக்குதோன்னு தோன்ற மாதிரி ஒரு நேரம் இல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டத்திலே பேச கிடைக்கிற வாய்ப்பை விட ஒரு பேச்சாளனுக்கு வேறு என்ன சுவையான சாப்பாடு இருக்க முடியும்? கொங்கு மண்டலத்துக்கு வருகிற ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் எல்லாம் என்னை ஆச்சரிய கடலிலே தூக்கி போடுகிறீர்கள். முதல் விஷயம், எங்க ஊர்ல சத்தியமா கிடைக்காத ஒண்ணு உங்க ஊர்ல கிடைக்கும், அதுக்கு பேரு மரியாதை. நாங்க பார்த்ததே கிடையாது சார். இப்பவும் உங்க பேச்சுல வாங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்காதவர்களை இங்கு நான் சந்திப்பதே இல்லை. அவ்வளவு அழகான தமிழில் மரியாதை நிரம்பிய ஊர். எங்க ஊர்ல மரியாதை எல்லாம் கொஞ்சம் கம்மி. நீங்க வந்திருப்பீங்க, ஆட்டோல ஏறிந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு தடவை ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட இடது பக்கம் திரும்புங்க அப்படின்னா அவர் நேர போயிட்டே இருந்தார். ஏன்பா இடது பக்கம் திரும்புன்னு சொல்லிட்டே இருக்கேனேப்பா. ஏமா லெஃப்ட்ல உடனே தமிழ்ல சொல்ல தெரியாது உனக்கு அப்படின்னாரு. எங்க ஊர்ல கொஞ்சம் மரியாதையில வித்தியாசமா இருக்கும். உங்கள் ஊரிலே கிடைக்கிற மரியாதை எனக்கு முதல் சந்தோஷம். ரெண்டாவது, ஒரு புத்தக திருவிழாவுக்கு அலை அலையாக பழனிக்கு காவடி தூக்க வந்த கூட்டம் மாதிரி இருந்ததை சத்தியமா எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அடேங்கப்பா, இவ்வளவு பிரம்மாண்டத்தை உங்களுடைய ஆர்வம் சாதித்திருக்கிறது என்றால் அந்த ஆர்வத்தேருக்கு சாரதியா இருக்கிற ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அவருக்கு பாராட்டினா கோபம் வருது. அவர் பாவம், அந்த தலைவர் பாராட்டினப்போ கொதிச்சிட்டாரு. காமராஜரை மேடையில பாராட்டினா அவருக்கு பிடிக்காது. ஒருத்தர் சொல்லிதான் அனுப்புவாராம், காமராஜர் என்னை பத்தி பேசாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். இருந்தாலும் சில பேர் ஆர்வ கோளாறுல எங்கள் தங்க தலைவர் ஸ்டைல்ல ஆரம்பிச்சு பேசினா அப்படியே சட்டையோட இழுத்து உட்காத்தி வச்சிருவாராம். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவாரோன்னு நினைச்சேன். நல்லவேளை அந்த அளவுக்கு போகல. இப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். விளம்பரம் வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்கள் இந்த காலத்தில்? கரகாட்டக்காரன் படத்துல ஒரு சீன் வரும். செந்தில் நாதஸ்வரக்காரரா வருவாரு, கோவை சரளா கரகாட்ட ஆடுற அம்மாவா வரும். அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடின உடனே ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த ஐயா நாதஸ்வரம் வாசிக்கிறதையும் இந்த அம்மா கரகாட்ட ஆடுறதையும் பார்த்தா தில்லானா மோகனம்பாள் சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரியே இருக்கும்பார். உடனே கவுண்டமணியா இங்க வா, நீ தில்லானா மோகனம்பாள் சினிமாவை பார்த்திருக்கியா? சிவாஜி கணேசன் பத்மினியாவது பார்த்திருக்கியா? இல்ல அவர் தான் 10 ரூபாய் கொடுத்து சொல்ல சொன்னாரும்பா. ஏன் இப்படி செய்யறேன்னா ஒரு விளம்பரம் அப்படின்பாரு செந்தில். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. சில நகைச்சுவை நடிகர்கள் சொல்லுகிற சில வாசகங்கள் தமிழ்நாட்டினுடைய தாரக மந்திரமாவே ஆயிடும் வரும். அது மாதிரி ஒரு விளம்பரம் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். நம்மை சுற்றி எவ்வளவு விளம்பர தேடல்கள். கொஞ்சம் அடுத்த முறை, எனக்கு உங்க ஊரை பத்தி அவ்வளவு தெரியல, எங்க ஊர்ல இருந்து பாண்டிச்சேரி எல்லாம் போனா தெரியும், அடிக்கடி மிரட்டுகிற பிளெக்ஸ் பேனர்கள். என்னதான் செஞ்சிருக்காருன்னா, 45ஆம் ஆண்டு அகவை காணுவதற்கு ஒரு பிளெக்ஸ் பேனர். ஏன் நீ பிறந்ததே ஒரு செய்தியா? கல்யாணம், காது குத்துறது,
மஞ்சள் நீராட்டு விழா எல்லாத்துக்கும் ஃபிளெக்ஸ் பேனர்ஸ், சம்பந்தப்பட்டவங்களை போட்டதோடு சரி. கீழே ஒரு 50 போட்டோ இருக்கும், சித்தப்பா, பெரியப்பா, சின்ன மாமா, பெரிய மாமா. அதுல ஒருத்தரோட போட்டோ சரியா வரலன்னு சண்டை நடந்து கல்யாணம் எல்லாம் நின்று இருக்கப்போ. விளம்பரங்கள் கோலோச்சுகிற இந்த யுகத்தில் என்னை பற்றி பேசாதீர்கள் என்று அவர் சொன்னதே இந்த அரங்கத்தில் இருக்கிற பல புதுமைகளுக்கான ஒரு மாதிரியாக எனக்கு பட்டது. ஒரு நல்ல அரங்கம், நீங்க இன்னும் கூட கை தட்டலாம், அப்பதான் சரியா பேச்சு வரும் எங்களுக்கு. எங்க ஐயா, எங்க நடுவர் ஐயா சொல்லுவாரு, சாலமன் பாப்பையா, ஒரு பேச்சு நல்லா இருக்குன்னா பேச்சாளன் அதுக்கு காரணம் இல்லையாம்பாரு. ஒரு பேச்சு நல்லா இருக்குன்னா 3 விஷயம். அன்னைக்கு கடவுளுடைய அருள் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். 2வது, அன்னைக்கு மைக் செட்டுக்காரர் வீட்டுல சண்டை போடாம வந்திருக்காருன்னு அர்த்தம். 3வது, கூடியிருக்கிற ஆடியன்ஸுடைய தரம் அப்படி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 3ம் அமைந்தால் தான் பேச்சு சரியா இருக்கும். பேச்சு என்பது இருக்கிறதே, ஒரு பேச்சாளன் தனியாக நின்று நிகழ்த்து விடுகிற ரசவாதம் அல்ல அது. அது பேசுகிறவனுக்கும் கேட்கிறவர்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல, இப்ப அடிக்கடி இந்த நாட்டிய போட்டிகள்லாம் சொல்றாங்களே, ஒரு கெமிஸ்ட்ரி சரியா ஒர்க் ஆகுதுன்னு, மாதிரி எங்கேயோ ஒரு ரசாயனம் நடக்கிறது. அந்த ரசாயனம் எந்த முடிச்சில், எந்த நொடியில், எந்த நேரத்தில் நடக்கும்னு தெரியாது. அது நடந்து விட்டால் அந்த பேச்சு வெற்றி கண்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அனுபவத்தை பேச்சாளனான எனக்கு 2ஆம் முறையாக கொடுத்திருப்பதற்கு ஈரோடு வாழ் உங்கள் அத்தனை பேரினுடைய பாத கமலங்களிலும் விழுந்து திரும்பவும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். ரொம்ப நல்லா களகட்டி இருக்கு. எனக்கு முன்னால் பேசிய திரு மாலன் பேசின சப்ஜெக்ட் இருக்கே, விலகி வர முடியாத சப்ஜெக்ட். என்ன மாதிரியான ஒரு மனிதரை பற்றி இங்கே நம்முடைய நினைவலைகளை எழுப்பி சென்றிருக்கிறார் திரு மாலன். சினிமா என்ற சின்ன சிமிழிலே அடைக்கப்பட வேண்டியவனா கண்ணதாசன் என்ற கேள்வி நம் முன்னாலே நிற்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒரு படைப்பாளியாக மாத்திரமல்ல, ஒரு மனிதனாக கூட நாம் காலகாலத்துக்கு மறக்க முடியாதவர் கண்ணதாசன். அவருடைய இலக்கிய உலக சம்பந்தம் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். காரைக்குடியில சாகணேசன் ஐயா கம்பன் விழா நடத்துவார். அவர் தான் பயணிறதுக்கு, அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது. தமிழ்நாடு முழுக்கவும் கம்பனை பற்றியும் ராமனை பற்றியும் எதிர்ப்பலைகள் விரவி கிடந்த ஒரு காலகட்டத்திலே, அதுவும் ஈரோடிலிருந்து புறப்பட்ட ஒரு எதிர்ப்பலை விரவி கிடந்த காலகட்டத்திலே திரும்பவும் கம்பனையும் ராமனையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது சாகணேசன் ஐயா தான். அதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. சாகணேசன் நிகழ்ச்சி நடத்தினார்னா டைம்னா டைம், ஒரு நிமிஷம் கூட யாருக்காகவும் பிந்த மாட்டார். கவியரங்க தலைமை கண்ணதாசனை போட்டு சாகணேசனையா கவியரங்கம் வச்சிருக்காரு. கண்ணதாசன் என்னைக்கு டயத்துக்கு போயிருக்காரு? ஒரு நாளும் போனது கிடையாது. வழக்கம் போல லேட்டு. இவர் வெயிட் பண்ண மாட்டாரு. பார்த்தாரு 6ன்னா 6 மணிக்கு அவர் வரலன்னு வேற ஒருத்தரை வச்சு கவியரங்கம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்பால் வராரு நிதானமா 6:45 வந்தவுடனே சாகணேசன் ஐயா சொன்னார், உட்காருங்க, கவியரங்கத்தை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டாரு. கண்ணதாசனும் பக்கத்துல உட்கார்ந்து வேறு யாரோ ஒரு தலைமையிலே நடந்த கவியரங்கத்தை பார்த்து கேட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த வருஷம் திரும்பவும் அவர் அழைக்கப்பட்டார். கவியரங்கத்துக்கு சரியா 6 மணிக்கு வந்துட்டாரு கண்ணதாசன். கவியரங்கத்திலே அவர் பாடிய முதல் வரி கவிதை, கடிகாரம் பார்த்தே காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்களே, கடிகாரம் என் பகைவன், கணேசர் பயத்தால் கடுகி வந்தேன் அப்படின்ட்டு அப்பதான் அந்த பிரசித்தி பெற்ற வரியை சொன்னார். சில பேருக்கு இந்து மதம் பிடிக்கும், சில பேருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், சில பேருக்கு இஸ்லாம் மதம் பிடிக்கும், எனக்கு பிடித்த மதம் தாமதம் என்று சொன்னார். அந்த மனிதன் வாழ்க்கையை பார்த்த பார்வை இருக்கிறதே வசீகரமானது, வசீகரமானது. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கண்ணதாசன் எழுதினது இவ்வளவு தைரியமா யாரால சார் எழுத முடியும்? ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன்ல நிக்கிறாரு கண்ணதாசன், தோத்து போயிட்டாரு, அதுவும் பயங்கரமா தோத்துட்டாரு. அந்த தோல்வியை பற்றி அவர் பதிவு செய்யறாரு. நல்ல சரியான தோல்வி. அந்த தோல்விக்கு உழைத்தவர்கள், அவர் நின்ன கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் நின்று இருக்காரு. இந்த தோல்விக்கு உழைத்தவர்களில் காங்கிரஸ்காரர்களுக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு எழுதுறாரு கண்ணதாசன். எழுதிட்டு அடுத்த வரை எழுதுறாரு, காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரையிலே ஒரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும், தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை தோற்கடிப்பதிலே அவர்களுக்கு இருக்கிற உறுதியும் ஊக்கமும். நான் சொல்லல, எந்த கட்சி சார்பும் எனக்கு கிடையாது. கண்ணதாசன் எழுதி இருக்கார். சில விஷயங்கள் காலத்தை தாண்டி நின்று விடுகின்றன. பாத்தீங்களா?
கம்பனை பற்றி கண்ணதாசன் பாடிய பாடல்கள் இருக்கிறதே, காலத்தால் காலக்கரையானால் அரிக்கவே முடியாத பாடல்கள். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. ராமனை பத்தி பாடும்போது கூட இதை மறக்க முடியாது அவரால். அந்த கால காலங்களுக்கு தமிழோடு வாழப்போகிற ஒரு பாரதி மாதிரி கண்ணதாசன் நிற்பார். அவரை பற்றிய சில ஆதாரமான கேள்விகளை எழுப்பி மிகச்சிறப்பான ஒரு உரையை திரு மாலன் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார். அவருடைய சிறுகதைகளினுடைய தொகுப்பும் இன்றைக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கான ஒரு பத்திரிகை என்ற சிந்தனையையே முதலில் விதைத்தவர் திரு மாலன் அவர்கள்தான். இந்த அழகான சூழ்நிலையில் வாங்க பேசலாம் என்று திரு ராஜா அவர்கள் இல்லாமல் முதல் முறையாக நான் பேச போகிறேன். அவருக்கு தெரிஞ்சா கோச்சுப்பார், சொல்லிடாதீங்க. பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே இந்த தலைப்பை எந்த விதமான காரண காரியங்களையும் யோசிக்காமல் தான் நான் கொடுத்தேன். அவர் ஸ்டாலின் அண்ணா போன் பண்ணாரு, என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு. அப்பதான் ரெக்கார்டிங்க்கு போய்கிட்டே இருந்தேன், அதையே தலைப்பா சொல்லிட்டேன், வாங்க பேசலாம் என்று. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இதுல என்ன ஒரு ஐரணி பார்த்தீங்களா? இப்பதான் நேற்றைக்குன்னு நினைக்கிறேன் ஜெயராஜ் அண்ணா வந்து பேசி பயன் இல்லைன்னு பேசியிருக்காரு. இல்ல, பேசுவதால் பயன் இல்லை. நான் இன்னைக்கு வந்து வாங்க பேசலான்ற. இதுல என்ன இன்னும் சங்கடம்னா, நாளைக்கு அவருடைய தலைமையில நான் ஒரு பட்டிமன்றம் பேசணும். ஜெயராஜ் அண்ணா என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. பேசுவதால் பயனில்லை என்பதை கூட ஒரு கூட்டத்திலே பேசித்தான் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இல்ல, இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு அவ்வை சொன்னா, தனிமைதான் இனிமை என்று சொன்ன அவைக்கு தனியா உட்கார்ந்து அதை சொல்ல முடியல பாருங்க. 1000 பேர் 1,00,000 பேர் கேட்கிற மாதிரி கவிதையா சொல்லத்தான் முடிந்தது. அப்படித்தான் பேசுவதால் பயனில்லைன்னு சொன்னா கூட அதை பேசித்தான் சொல்ல வைக்க வேண்டிய அளவுக்கு சொற்கள் பலம் வாய்ந்தவை, சக்தி வாய்ந்தவை, வீரியம் வாய்ந்தவை. வெடிப்புற பேசுன்னு பாரதி சொன்னான். இன்றைக்கு பேச்சு என்பது எப்படி நம்மால் கைகொள்ளப்படுகிறதுன்னு யோசிக்கிற போது சில கவலைகள் தான், சில விசனங்கள் தான் மிஞ்சுகின்றன. அந்த எண்ணம் மனசுல இருந்ததுனால தான் அண்ணா கேட்ட உடனே அந்த தலைப்பை நான் கொடுத்தேன் என்று நினைக்கின்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மை சுற்றி வார்த்தைகள் எவ்வளவு தூரம் விரயம் செய்யப்படுகின்றனன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல்னு வள்ளுவர் சொன்னார். அவனை மனுஷன்னு சொல்லாதடா. பயனில்லாத வார்த்தை ஒருத்தன் பேசினானே அவன் மனுஷன் கிடையாது, வேற எதுலயா சேரு, அவனை கொண்டு போ என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இதை இந்த பின்புலத்திலே யோசித்து பாருங்கள், எவ்வளவு விரய வார்த்தைகள். ரொம்ப நாணயமா நம்ம யோசிச்சோம்னா, செல்போன் கண்டுபிடிச்சு அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர மட்டும் இவ்வளவு விரய வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் ஒருத்தர் ஊருக்கு கிளம்பினார்னாக்க போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவாரு. ட்ரெயின்ல ஏறி ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரங்கால ஏதோ போட்டு முடிஞ்சா சொல்லுவாரு, ஒரு லெட்டர் எழுதுவார். இப்போ ஊருக்கு வரத்துக்காக நான் ஸ்டேஷன்ல ஏறினா, ட்ரெயின்ல ஏறினா அடுத்த நிமிஷம் போன் எடுத்து வீட்டுக்கு போன் பண்றேன், வந்துட்டேன், S11ல போட்டிருக்கான். நீ S11ல போனா என்ன, S18ல போனா என்ன? S11ல போட்டிருக்கான், அப்பர் பெர்த்ல போட்டிருக்கான், பார்க்கலாம். அது கொஞ்சம் குரலை தாழ்த்தி எவனாவது இளிச்சவாயம் கிடைச்சா லோயர் பெர்த்தா மாத்திக்கிறேன். நமக்கு பக்குங்க அந்த இளிச்சவாயம் நம்ம தானே. ட்ரெயின் கிளம்பினோன்னு அடிக்கிறேன். யார? செல்போன் பேசுறேன்றதுக்கு அடிக்கிறேன்ற வார்த்தையை நம்ம ஊரை தவிர வேற யாருமே சொல்றது இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, தினம் ராத்திரி 2:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வரும். தினம் ராத்திரி 2:30 மணி. நாசமா போற போனை ஆஃப் பண்ணி தொலைலானா அதுவும் முடியாது. ஏன்னா செல்போனில் தான் நம் வாழ்க்கை ஓடுகிறது. காலையில அலாரமும் அதுதான். அம்மாவுக்கு பர்த்டேனாலும் அதுல தான் பார்க்கணும், நமக்கா சொந்தமா தெரியாது. 8 ரூபாயும் 4 ரூபாயும் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா 12 ரூபான்றது அந்த கால்குலேட்டர் இல்லாம இனிமே நம்ம போட முடியும்ன்றீங்க. எல்லாத்துக்கும் அதே கழுதுதான், ஆஃப் பண்ண முடியாது. ஒரு நாளை போல 2:30 மணிக்கு போன் பண்ணி, ஐயா கண்ணாடி லோடு சிவகாசியில இறக்கிட்டான்னு ஒருத்தன் கேட்கணும். என் தலையில இறக்கிய ஒரு நாள் தூங்க விடுற, ஐயா இந்த எண் தாங்கள் அழைக்கின்ற எண் அல்ல. நான் விதவிதமா குரல்ல சொல்லி பார்க்கிறேன். நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். என்ன சொன்னாலும் 2:30 மணிக்கு தான் போன் பண்றேன்ற. சில பேர் ராத்திரி சில மோசமான செய்திகள் போன்ல வரும், அது முக்காவாசி ராத்திரி தான் வரும்.
மாமா போயிட்டாரு அப்படின்னு போன் வச்சிருவான். எந்த மாமா போனாரு யாருக்கு தெரியும்? எவ்வளவு விரைய வார்த்தைகள். அதுவும் இளம் பிள்ளைகள் கையில இப்ப ஒரு செல்போன் கிடைச்சிட்டா அவங்க அனுப்புற SMS இருக்கே, SMS அனுப்பிச்சு தொலைங்க வேணாங்கல. இங்கிலீஷை ஏன் இப்படி கொலை பண்றீங்க? ஒரு வார்த்தைக்கு கூட முழுமையான ஸ்பெல்லிங்கோடு வருவதில்லை. எவ்வளவு விரைய வார்த்தைகள், எவ்வளவு விரைய வார்த்தைகள். கால வேளை வீடுகளிலே எவ்வளவு விரைய வார்த்தைகள். எல்லா வீடுகளையும் மார்னிங்கிறது ரொம்ப பரபரப்பானது, மிக 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 பரபரப்பான ஒரு சூழல். குழந்தை கிளம்பிக்கிட்டே இருக்கா, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. கிளம்பியாச்சு, ஆட்டோக்கார சொல்றான், இந்த வீட்டில் இது எங்க ஊர் பாஷை கொஞ்சம் நடுவில் வரும், கவலைப்படாதீங்க. இந்த வீட்டில் இதே பேஜார், ஒரு நாளும் டயத்துக்கு கிளம்புறது இல்லைன்னு ஆட்டோக்காரர் ஏற்கனவே சொல்றாரு. இப்ப பிள்ளைய ரெடி பண்ணி ஆட்டோல அம்மணும், ஏத்த முடியாது, ஏன்னா இடம் கிடையாது ஏத்துறதுக்கு. அம்மணும் அங்க போய் அதை ஏத்துறதுக்கு முன்னாடி ஏற போறச்சே பொண்ணு சொல்றான், ஐயோ இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், நான் வழக்கமா போற யூனிஃபார்மை போட்டுட்டேன்ற. இந்த ஸ்கூல்ஸ்ல தான் நான் தெரியாம கேட்கிறேங்க, ஒரே யூனிஃபார்மை வச்சு தொலைச்சா என்ன இவங்க? என்ன வானவில்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர், யார் நின்று வச்சுக்கிறது இதெல்லாம்? சரி, இப்போ ஒரு பிரச்சனை வந்தாச்சு, என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்தா அடுத்தது என்ன, அதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும். யாராவது செய்யறோமா? மனசாட்சியில கை வச்சு யாராவது? உடனே அந்த அம்மா சொல்லுவா, தடிமாடு மாதிரி வயசாகுது உனக்கு, இன்னைக்கு என்ன யூனிஃபார்ம் நீ பாக்குறது இல்லையா? உடனே அந்த அப்பா அவ்வளவு நேரம் அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு என்ன? இவர் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா மான்டேக் சிங் அலுவாலியாவும் மன்மோகன் சிங்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாதுல்ல, இவரை கேட்டுதானே எடுக்கணும் அவங்க. இப்போ ஒபாமா வேற இப்ப லைன்ல இருக்காரு, காத்துட்டு இருக்காரு. பேப்பர் படிச்சுட்டீங்களா, இன்னைக்கு என்ன அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? படிச்சுட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்த உடனே பேப்பரை ஒரு 1/2 சென்டிமீட்டர் கீழே இறக்கி, நீ சும்மா தானே இருக்க, இதெல்லாம் நீ பாக்குறது இல்லையான்னு கேட்பார். அவருக்கு என்ன தெரியாதுன்னா, தேன்கூட்டுல கல்லே எரியக்கூடாது. தேன்கூட்டுல ஒரு கல் எரிஞ்சிங்கன்னா 100 தேனி புறப்பட்டு வரும். காலை வேளை பரபரப்பில் மனைவியிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி, தேன்கூட்டில் எரிகிற ஒரு கல். அவர் கேட்டுட்டாரு, நீ சும்மா தானே இருக்க, இதை நீ செய்யக்கூடாதா? உடனே அந்த அம்மா கிளம்பி அப்படியே விஸ்வரூபம் எடுத்து, எல்லாமே என் தலையில தான் எழுதி வச்சிருக்கா, இதெல்லாம் நானே தான் எப்பவுமே செய்யணுமா, நீங்க இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதா? இதோட நிறுத்திருந்தா கூட பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். அந்த அம்மா நிறுத்தாது, ஏன்னா முடியாது. இந்த பல்லுல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல்லுல வலி இருந்தா அதை நாக்கால போய் அந்த பல்ல நெரடினா வலிக்கும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் தீராத இச்சையோடு நாவு போய் அந்த பல்ல நெரடும் பாருங்க. அது மாதிரி இதை சொன்னா சண்டை வரும்னு தெரிஞ்சாலும் சொல்லாம இருக்க முடியாது. இதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து எல்லா கதாபாத்திரத்தின் பேரையும் நினைவு வச்சுக்கிறவங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த யூனிஃபார்ம், மண்டே இந்த யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா அவ்வளவுதான். உடனே அந்த மாமியார் கிளம்பி, இதை பாரு என்ன எதுவும் சொல்லாத, நானே கரண்ட் கட் ஆகி இப்ப 7 சீரியல பார்க்க முடியாம இருக்கேன். இப்ப ஆட்டோக்காரர் ஹார்ன் அடிச்சு ஒரு மாதிரி ஓஞ்சி போய், வரியா இல்லையாமா? ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சந்தோஷமா இருக்கும், ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிள்ளை, இன்னைக்கு லீவ், அவ்வளவுதான் ஸ்கூலு. இந்த சண்டை என்னைக்கு முடிஞ்சது, என்னைக்கு கிளம்புறது? கொஞ்சம் இதை பிறகு யோசித்து பார்த்தால் எத்தனை விரைய வார்த்தைகள் நம்முடைய அரசியல் மேடைகளிலே, எத்தனை விரைய வார்த்தைகள், சரக்கில்லாத விரைய வார்த்தைகள். கூட்டங்கள் முடிந்த பிறகும் மேடையின் கீழெல்லாம் உதிர்ந்து கிடக்கின்ற வெற்று சொற்கள். துணை ஜனாதிபதி தேர்தலையே புறக்கணிப்போம்னு சொல்றாங்க. துணை ஜனாதிபதி தேர்தல் தான் இவங்களை புறக்கணிச்சிருக்கு, ஏன்னா எம்பியே இல்லை கட்சிக்கு. எத்தனை எல்லாம் ஒரு கட்சி கிடையாது, எல்லாம் எத்தனை வெற்று சொற்கள், வெற்று சொற்கள். தொலைக்காட்சியில எந்த நிகழ்ச்சி போட, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு ஒரு அம்மா கத்திக்கிட்டே இருக்கு எப்போ. அதையாவது மெதுவா சொல்லக்கூடாதா? நீங்க என்ன பண்ணிட்டு, பகல் 12 மணிக்கு ஒருத்தன் போன் பண்ணி ஒரு பாட்டு போடுன்னு கேட்கறான். அவன்கிட்ட அந்த அம்மா கேக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்ன ஒரிசா கவர்னரா இருப்பான்? வேலை இல்லாதவனா தான் இருப்பான். வேலை இல்லாதவன் தானே 12 மணிக்கு போன் பண்ணி இந்த பாட்டை போடுன்னு சொல்றான். அதாவது ஒரு காலத்துல நம்ம சொல்லியிருந்தோம், நேரு இந்த அணைக்கட்டை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்ப என்னடானாக்கா, விளங்காத ஒரு ஓட 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 ஒன்னும் புரியலன்னு ஒருத்தன் பாடுறான். அந்த பாட்டை எங்க அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா 4 பேருக்கு டெடிகேட் பண்றேன்ற.
அட நாசமா போறவனே, இந்த பாட்டுல அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெற்று வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள். அலுவலக சூழலிலும் அப்படித்தான். வெற்று வார்த்தைகள், தேவையில்லாத புகழ் உரைகள். உங்களை மாதிரி யார் உண்டு என்ற வார்த்தை இல்லாமல் எந்த அலுவலக பணியும் நடப்பது இல்லை. சில அரசாங்க அலுவலகங்கள்ல மட்டும் சொற்கள் கம்மியா இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். சொற்கள் கம்மியா இருக்கு. எதிரில் ஒருத்தர் பார்க்கறதே கிடையாது. முக்காவாசி அவர் பார்க்கறதுக்கு ஒரு ரேட் இருக்குன்னு முன்னாடி இருக்கிறவனுக்கு ரொம்ப லேட்டா தான் புரியும். இந்தியன் படத்துல சங்கரோடைய மிக மிக உன்னதமா அவர் கிரியேட் பண்ண சீன் அதுதான். மனோரமா ஆட்சி வந்து ஒரு அரசு அலுவலகத்தை பத்தி இன்னொரு அம்மாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தியா, ஒரு பியூனு அவருக்கு 50 ரூபாய் கொடுத்தா தான் அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்வாரு. அப்புறம் அங்க உள்ள பாரு கொட்டாய் விடுது பாரு ஒரு ஆந்தை, அதுக்கு 100 ரூபாய் கொடுத்தா தான் அது அடுத்த டெஸ்க்கு போகும். அங்க பாரு ஒன்று வடை தின்னுது பாரு, அதுக்கு 150 ரூபாய். இது யாருக்கும் இவர் சூப்பர்வைசர், இவர் கிளர்க் அதெல்லாம் கிடையாது. வடை தின்றவன், போண்டா தின்றவன், தூங்குறவன் எல்லாம் காசு வாங்கின என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எவ்வளவு வெற்று வார்த்தைகள். அதனால் இந்த வெற்று வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடைபிடிக்க வேண்டிய அறம், மாலன் சார் அதை சொன்னாரு. அறம் எது? அறம் ஒரு சமூகத்துக்கான அறம். அதை சொல்லுகிற வார்த்தைகள் அருகி போயின. இதெல்லாம் கூட போட்டு சார் கவலை இல்லை, இந்த வார்த்தைகள் பெருகி போனதால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் எதுவும் கிடையாது. ஆனால் வார்த்தைகளிலே எத்தனை வன்முறை. ஒரு வயசானவர் தெருவில் போறாரு, கொஞ்சம் தடுமாறிட்டாரு, லேசா தடுமாறிட்டாரு. வண்டி ஓட்டி ஸ்கிரீச் பண்ணி பிரேக் போட்டு என்ன சொல்றான், பெருசு வீட்டுல சொல்லிக்கின்னு வந்தியா? இது வார்த்தைகளிலே இருக்கிற வன்முறை இல்லையா? நீ பெருசாவே ஆமாட்டியா? இதை கூட மன்னித்து விடலாம். நம்முடைய திரைப்படங்களிலே இருக்கிற காமெடி காட்சிகளை பாருங்க. எந்த பொண்ணு 15 வயசுல இருந்து 50 வயசு மட்டும் எந்த பொண்ணு வந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு பேர் தான், ஃபிகர். உன் அம்மாவை அப்படி சொல்லுவியா நீ? உன் வீட்டிலே இருக்கிற சகோதரியை அப்ப நீங்க சொல்லுவியா? அத்தனை பேரு ஃபிகரா? இது சர்வ சகஜமாக வெளிவருகிற வார்த்தைகள். இவங்க இல்லாட்டா நம்ம தமிழ் சினிமாவே ஓடாது இனிமே. அது ஒரு மொக்க ஃபிகர். அது நீ யார் அதை சொல்லுவதற்கு? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஒரு பெண்ணை பார்த்து சக உயிராக மதிக்க தெரியாமல் ஒரு காமெடி காட்சி நமக்கு தேவையா? வெற்று வார்த்தைகள், வன்முறை நிரம்பிய வார்த்தைகள். வன்முறைனாக்க கத்தி கபடாவா? துப்பாக்கியால சுட்டா மாத்திரம்தான் வன்முறையா? ஒரு வார்த்தையால் சுட்டால் அதுவும் வன்முறை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு வள்ளுவன் சொல்லலையா? வார்த்தைகளிலே எத்தனை வன்முறை. நன்றாக பேச தெரிய வேண்டியது ஒரு சமூகத்துக்கு அவசியமா? அந்த கேள்வி வருகிறது நமக்குள். இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் மிக அதிகமாக பேசுகின்ற ஒரு சமூகம். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இந்தியர்களுக்கான பலவீனம் என்று இந்தியாவிலே அவுட் சோர்சிங் செய்கிற கம்பெனிகள், அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி, இங்கிலாந்துல இருக்கிற கம்பெனில இங்க அவுட் சோர்ஸ் பண்றாங்க இல்லையா? இந்தியாவோடு வியாபாரம் நடத்துகிற கம்பெனிகள் இந்தியர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள்னு பட்டியல் போட்டா 2 தான் பட்டியல் போடுறாங்க. நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல ஆங்கில அறிவு அவங்களுக்கு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள், சந்தேகமே கிடையாது. படு புத்திசாலி. என்ன பிரச்சனை? ரொம்ப பேசுறான், கொல்றான் பேசி. 2வது பிரச்சனை டீம் ஸ்பிரிட்டே கிடையாது. தனித்தனியா அவன் பெருசாயிடுவான். டீமா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுனா கவுத்துருவோம். ஒரு குழுவாக இணைந்து ஒண்ணு இல்லைங்க. ஒலிம்பிக்கு தானுங்க 2 பேரை போக சொன்னோம். டென்னிஸ் விளையாடுறதுக்கு 2 பேரை போக சொன்னோம். டென்னிஸ் என்ன மொத்தம் 15 பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டா? சண்டை வரத்துக்கு மொத்தம் 2 பேர் ஆடணும். 1.5 மணி நேரம் ஆடணும். அதுக்கு ஒரு சண்டை. கடைசியில் குவாலிஃபைங் ரவுண்டோட திரும்பி வந்தாச்சு வெற்றிகரமா. எவ்வளவு பெரிய நாடுங்க. 4 பதக்கத்தோடு நம்ம நொண்டி அடிச்சிட்டு இருக்கோமே, நியாயமா இது? என்ன காரணம்னா, விளையாட்டு வீரர்களோட கூட போன அபிஷியல்ஸினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. நாங்களே எப்ப லண்டன் பாக்குறது பின்ன? என்னங்க உண்டா இல்லையா? சிக்கல்கள் இதுதான். மிக 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 அதிகமான பேச்சு. நான் இதை முன்னொரு கூட்டத்தில் கூட நான் சொல்லி இருக்கிறேன். பின்லாண்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் நோக்கியா கம்பெனி. நோக்கியா கம்பெனி பின்லாண்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. அவர்கள் அடிப்படையில் டிம்பர் மர்ச்சன்ட்ஸ். அவங்க மர வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள். மர வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் பிசினஸ் டைவர்சிஃபை பண்ணணும், வேற ஏதாவது செய்யணும்ன்ற போது
மொபைல் போன் தயாரிக்கலாம் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். எவ்வளவு புத்திசாலிகள்னா அந்த மொபைல் போன் ஃபேக்டரியை தமிழ்நாட்டில் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணிருக்கு. பார்த்தீங்களா? இவன் பேசியே சாவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மிக அதிகமாக பேசுகிறவர்கள் நாம். இதை நீங்க எந்த வெளிநாட்டு பயணத்தின் போதும் பார்க்கலாம். ஜப்பானியர்கள் மிக குறைவாக பேசுகிறவர்கள். மிக குறைவாக பேசுறதுனால சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல உடம்புல இவ்வளோ டயர்ட்னஸ் வராது. கொஞ்சம் பேச்சை குறைத்தால், ஒரு பேச்சாளராக இருந்துட்டு இந்த அம்மா சொல்லுது பாரு நீங்க கேட்காதீங்க. அதான் முதல்லயே நான் சொல்லிட்டேன், அதிகமாக பேசக்கூடாது என்பதை கூட பேச்சின் மூலமாக தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் முதலே பெயில் வாங்கிட்டேன். மிக குறைவாக பேசுகிறார்கள் ஜப்பானியர்கள். ஆனால் மிக 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 வசீகரமான சில தேசிய குணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. ஃபுகுஷிமாவிலே வந்த அந்த பிரம்மாண்டமான சுனாமி, அதற்கு பிறகு தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை, எந்த கடையிலும் தின்பதற்கான சாப்பிடுவதற்கான எந்த பொருளும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கடைகளிலே பொருட்கள் விற்க ஆரம்பிக்கிறார்கள். தண்ணீர் வாங்குவதற்காக ஒரு வரிசை நிற்கிறது. ஜப்பானியர்கள் கியூவிலே நிற்கிறார்கள். கியூவிலே நிற்கிற ஜப்பானியன் பல மணி நேரம் நிற்க வேண்டி இருக்கிறது. பொறுமையாக நிற்கிறார்கள். ஒரு முணுமுணுத்தல் இல்லை, ஒரு வார்த்தை இல்லை. யாரும் கியூல நடுவுல பூரல. நான் கவுன்சிலரோட மச்சான் சொல்லி 2 பேர் நடுவுல வரவே இல்லை. அத்தனை பேரும் வரிசையிலே நிற்கிறார்கள். அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம், 2 பாட்டில் தண்ணி தான் சார் வாங்குறேன். இவ்வளவு நேரம் நின்னியா? 10 பாட்டில் வாங்கிட்டு போயா நீ? பின்னால் இருப்பவனுக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு இது இன்றைக்கு போதும் என்று அவர்கள் சொல்லுகிறார். இந்த மாதிரியான அறம் மிகுந்த சில குணங்கள் இந்தியர்களுக்கு கிடையாதா என்ன? இருக்கிறது. ஆனால் அதிக பேச்சின் மூலமே அதிகமாக நாம் தொலைத்து விடுகின்றோம். மிக மிக அதிகமான பேச்சு. இது முதல் பிரச்சனை. பேச்சு தேவையா? நல்லா பேசணுமா என்றால், பெருமக்களே, நான் ரொம்ப தாழ்மையோடு உங்களிடம் சொல்லுகிறேன், இன்றைய உலகம் நன்றாக பேசுகிறவர்கள் தான் இங்கே ஜெயிக்கிறார்கள். இந்த விதியை இனிமேல் மாற்ற முடியாது. என்னுடைய நிறுவனத்தின் சார்பில் இளைஞர்களை நான் இன்டர்வியூ செய்யறதுக்காக நாங்க போறோம். இளைஞர்கள் அப்போதான் படிச்சு முடிச்சுட்டு வராங்க. ஒரு பொண்ணு வரா, நல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரியிலிருந்து படித்து விட்டு 95% வாங்கிட்டு அந்த பெண்ணு வரா. அந்த பெண்ணிடம் நாங்கள் மிக மிக ரொம்ப சுலபமான கேள்விகளோடு தான் ஆரம்பிக்கிறோம். வாட்ஸ் யுவர் நேம்? இவ்வளவுதான் கேட்டேங்க. நமக்கு வாழ்க்கையில முதல் அறிமுகமாகிற கேள்வியே அதுதான். வாட்ஸ் யுவர் நேம் தான் முதல் நம்மிடம் கேட்கப்படுகிற கேள்வி வாழ்க்கையில. அதை நம்ம தமிழ்ல கேட்க மாட்டோம், அது வேற விஷயம். வாட்ஸ் யுவர் நேம்? அந்த பெண்ணு தன்னுடைய பெயரை சொல்லுவதற்கு அப்படி பயப்படுகிறார். அவளை ரிலாக்ஸ் பண்ண சொல்லி, ஓகே ஜஸ்ட் செட்டில் டவுன் எல்லாம் சொல்லி அவகிட்ட மிக சுலபமான ஒரு கேள்வி, வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? எல்லாரும் 7ஆம் கிளாஸ்ல படிச்ச விஷயம், நல்லா தெரியும் அந்த பொண்ணுக்கு. பிசிக்ஸ்லயே 99 மார்க் வாங்கியிருக்கு. ஒன்னும் சொல்ல முடியல. தேவர் மகன் படத்துல ரேவதி சொல்றமா, காத்து தான் வருது, பதில் வரல. சரிம்மா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வில் கால் யூ லேட்டர். ஒரு பையனை கூப்பிடுற, வட இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து சரியா 41 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான். அவன் வரான், ஒரு கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. ஆனா பதில் தெரியலன்றதை என்ன அழகா சொல்றான்றீங்க. என்ன கான்ஃபிடன்ஸ், என்ன தைரியம். ஐ வுட் லைக் டு நோ தி ஆன்சர் மேடம். நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் கேட்டு இல்லை இவன் பதில் சொல்லணும். இல்லையேங்க, அவன் கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பெருமக்களே, இது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் எங்களுடைய நிர்வாகம் முடிவு செய்கிறது, நல்ல மதிப்பெண் வாங்கி இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியாத அந்த பெண்ணை விட எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நிறுவனம் முடிவு செய்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? அந்த இரவிலே அந்த பெண்ணுக்காக மௌனமாக ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? பேச தெரிந்தவர்கள் தான் இன்று உலகத்தை ஜெயிக்க தெரிந்தவர்கள். அதிலே ரொம்ப முக்கியம் என்னவென்றால், அந்த பேச்சை நாம் எப்படி பேசுகிறோம் என்பதுதான். கம்யூனிகேஷன் என்பது அவ்வளவு முக்கியமா? முக்கியம் இன்றைய வாழ்க்கைக்கு. சரியாக பேசுவது எப்படி? நான் சொல்வது மேடை பேச்சை பற்றிய அல்ல. மேடை பேச்சு என்பது நிச்சயமாக பயிற்சியினால் வந்துவிடக்கூடிய ஒரு கலையை தாண்டி எதுவும் கிடையாது. மேடையிலே ஜொலிக்கின்ற எத்தனையோ பேச்சாளர்கள், வாயை திறந்தால் அருவியாக கொட்டுகிற பேச்சாளர்களை பார்த்து நாம் எல்லாரும் பிரமித்து உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஆரம்பத்தில் அவர்கள் எவ்வளவு கவிழ்ந்து விழுந்தார்கள் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அவர்களுடைய ஆரம்பமாக இருந்திருக்க முடியும்.
நான் சொல்கிறேன், இப்போது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எந்த வெற்றிக்கு பின்னால் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருப்பது அவமானம், கண்ணீர், அடி, ரத்தம், வியர்வை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இதுதான் இருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு மின்னுகின்ற வெற்றிகள் தான் தெரிகிறதே தவிர ஆரம்பத்திலே அடி வாங்கின தோல்விகள், அவமானங்கள் நமக்கு தெரிவதில்லை. நான் முதலில் பேச இங்க அந்த ஒரு அலமாரியை ஒரு பள்ளிக்கு கொடுத்தார்கள். உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய சிந்தனை அலையை ஏற்படுத்தி, சென்னையில் இப்படி செய்யறாங்களான்னு தெரியல. ஏனென்றால் நான் படித்த பள்ளிக்கூடத்தை நான் இப்போது சமீபத்திலே போய் பார்த்தேன். அந்த பள்ளி தான் எனக்கு மேடையை கொடுத்தது. நான் ஒரு பேச்சாளன் ஆவேன் என்று எந்த காலத்திலும் யாரும் நினைத்ததில்லை. எனக்கு முதல் மேடையை என்னுடைய பள்ளி கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எழுதிட்டு வந்துரு, படிச்சிரு. எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா எழுதி கொடுத்தாங்க ஒரு ஸ்பீச்சை. நான் படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எங்க வீட்டு வேலைக்காரமாலாம் அந்த ஸ்பீச்சை சொல்லுது. அவ்வளவு தூரம் நான் சொல்லி பார்த்திருக்கேன்ல. போரும்மா, ராத்திரிலாம் புலம்பாதங்குது. அவ்வளவு நல்லா தயாரிச்சா. முதல் வரி, என் பெயர் பாரதி, நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இதுதான் முதல் சென்டென்ஸ். ஸ்டேஜில் ஏறிட்டாங்க. இந்த மைக்கை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. என் பேருன்ற ஒண்ணுமே தெரியல. அதாவது இந்த அகம் பிரம்மாஸ்மி மாதிரி ஒரு கேள்வி, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்து, எதுவுமே எனக்கு தெரியல. மொத்த கூட்டமும் கத்துது பாரதி பாரதின்னு. என் பேரு என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஆனவொடனே எங்க ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நான் போய் அடுத்த ஆள் வரணும்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு. எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம். என் பள்ளியிலே வேற எங்க அக்கா 2 பேர் படிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட பெரிய அவமானம் அதுதான். ஏன்னா அவங்க படிக்கலன்னா நான் வீட்டுக்கு போய் என்ன அம்மா பேசினேன்றீங்க, தட்னாம் பாருன்னு தங்கவேலு மாதிரி சொல்லியிருக்கலாமே. அவங்க 2 பேரு உட்கூலி அங்கேயே இருக்கு. நான் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சொதப்பிட்டான்னு கத்திட்டு எங்க அக்கா 2 பேரும் போனாங்க முன்னாடி, எனக்கு கட்டியம் போற மாதிரி. இந்த முதல் அனுபவத்துக்கு பிறகு பேச்சாது, மைக்காது, மேடையாவது, அந்த திசைக்கே நான் போக மாட்டேன்னு இருந்த என்னை என்னுடைய தமிழாசிரியர் திரும்ப போ அவமானப்பட்டல்ல, அந்த அவமானம் மாற வேண்டும் என்றால் அந்த பேச்சு சரியாக வருகிற வரை தினம் நீதான் பேசணும்ட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் தான் நான் பேச்சாளராக உங்கள் முன்னால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அதை செய்த எங்களுடைய லேடி வில்லிங்டன் பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்னு போய் பார்த்த அரசு பள்ளிங்க ஒண்ணுமே இல்லை, செதிலா உடைஞ்சு கிடக்கு. நாங்கள் துள்ளி விளையாடிய எங்களுடைய பள்ளி, என்னுடைய ஞாபகங்களின் மிக பசுமையான தீவுகள் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. சைக்கிள் கத்துக்கணும்னு அவ்வளோ ஆசைங்க. சைக்கிள் கத்துக்கிறதுக்கு வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய். அப்போ அதெல்லாம் கிடையாது வீட்டில். ஏற்கனவே சைக்கிளில் வர மாணவிகள் இருப்பாங்க ஸ்கூல்ல. லஞ்ச் டைம்ல அந்த ½ அன் ஹவர்ல நாங்க ஒரு 10 பேர் அவங்கள்ட்ட சைக்கிள் கத்துப்போம். அவங்க வந்து ஒரு ஆளை சைக்கிள்ல உட்காத்தி வச்சு தள்ளிட்டு போவாங்க. எதுக்காகவோ பின்னாடி எல்லாம் ஓடும். எதுக்கு பின்னாடி ஓடுதுன்னே தெரியாது. அத்தனை பேர் பின்னாடி ஓடுவாங்க. அந்த முதல் பேலன்ஸ் கிடைக்கிற அந்த ஒரு மந்திர வினாடி இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி நீங்க கார் ஓட்டுங்க, ஏரோப்ளேன் ஓட்டுங்க, சைக்கிள்ல முதல் பேலன்ஸ் கிடைச்ச வினாடி தான் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த வினாடி. சந்தோஷம்னா சந்தோஷம் பிடிபடாது. அத்தனை கீழே விழுந்துருவோம் சில சமயம். ஆனா கீழே விழுந்துட்டாக்கா அடுத்த ஆளை ஏத்தி உட்காந்து வச்சிருவாங்கல்ல, வலியை பார்க்க முடியாது. அப்படியே முட்டிக்கால எச்ச துப்பி பேப்பரை ஓட்டிட்டு ஓட்டு திரும்ப. தோல்விகளில் விழுந்து விடாமல் இருக்க என்னுடைய பள்ளி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் என்றால் என்ன செய்வது என்று தெரியும். யாரை போய் பார்ப்பது? அரசு பள்ளி, யாரை கேட்டாலும் மேலே கேட்கணும்ன்றாங்க. சுந்தர் ராமசாமி ஒரு கதையில எழுதியிருப்பார். ஒரு ஸ்கூல்ல ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கு ஒரு டீச்சர் வந்தார். பசங்கள்லாம் படுமோசமான டீம், எப்பவுமே தோத்து போறாங்க. ஏன் எல்லாரும் தோத்து போறீங்க? ஏன்னா ஃபுட்பால்லாம் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி இருக்கு. அந்த ரூமோடைய சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. பூட்டை உடைக்கலாமான்னு கேட்டு பள்ளி கல்வி இயக்குனருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. 3 வருஷமாச்சு. இவங்க நினைவூட்டல் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க, அவங்க பதிலே அனுப்பல. அந்த வாத்தியார் போனாராம், டமால்னு எட்டி ஒரு உத விட்டாராம். கதவு தெரித்து விழுந்தது. பள்ளி கல்வி இயக்குனர் கேட்டா என்ன பண்ணுதுன்னு, கதவு தானா பொலன்னு விழுந்துருச்சுன்னு சொல்லிக்கலான்ற. எங்களுடைய பள்ளி அந்த நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா இது ஒரு அற்புதமான சிந்தனை.
பள்ளிக்கு என்று அதற்கென்று ஒரு தனி நூலகம், வாங்க வசதி இல்லாத பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் நாம் படித்த பள்ளிக்கு சில புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. ஆகச்சிறந்த சிந்தனை. யாருடைய மூளையில் உதித்த சிந்தனையோ எனக்கு தெரியாது. நிச்சயமாக அவர் பாராட்டுக்குரியவர். ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்தான். அப்புறம் இழுத்து உட்காந்து வச்சுட்டாரு, என்ன செய்யறது? மிகச்சிறப்பான இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த செயலூக்கத்தை எனக்குள்ளே கொடுத்தது அது. இன்றைக்கு நம்முடைய பள்ளிகள் இருக்கின்ற நிலைமை, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் வருகின்ற நிலைமை என்று பார்த்தால் பேசுகிறவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் என்பது உண்மையாக உறுதியாக இருக்கிற போது சரியாக பேச பிள்ளைகளுக்கு பள்ளியிலும் சொல்லித் தருவதில்லை, வீட்டிலும் சொல்லித் தருவதில்லை. ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித் தருது ரெண்டு விஷயம் தான். நடக்க சொல்லித்தரோம், பேச சொல்லித்தரோம். 1.5 வயசு மட்டும் நாம தான் பேச சொல்லித்தரோம். காக்கா சொல்லு காக்கா, தாத்தா சொல்லு, அத்தை சொல்லு, நாம தான் பேச சொல்லித்தரோம். அது பேச கத்துக்கிட்ட அப்புறமா அடுத்து 12 வருஷம் பேசி தொலையாதரானே அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய குழந்தைகள் பள்ளிகளிலே எழுந்து கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறார்கள். சந்தேகம்னு ஒரு பிள்ளை எழுந்துருச்சுன்னா நிறைய ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் விதிவிலக்கு இருக்கலாம், நிறைய ஆசிரியர்கள் உட்காரு உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மட்டும் சந்தேகம் வருமா, உட்காருன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தேகத்துக்கு டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம். சந்தேகம் கேட்கிற பிள்ளையை பார்த்து இதுக்கு எனக்கு பதில் தெரியல, இன்னைக்கு போய் நான் இன்டர்நெட்ல பார்த்துட்டு வரேன், நீயும் பார்த்துட்டு வா, நாளைக்கு இதை வகுப்புல டிஸ்கஸ் பண்ணலான்னு எந்த ஆசிரியர் சொல்லுகிறாரோ அந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு அறிவு உலகத்தினுடைய கதவுகளை தட்டப்போகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். பேசுவதற்கு பர்மிஷனே கிடையாது. இப்படி வளருகிற பிள்ளைகள், இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. 1,75,000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு வேலை இல்லைன்னு இன்னைக்கு சொல்றாங்க. 1,75,000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாட்டின் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலை சரியா இல்லைன்றாங்க. என்ன காரணம்? முதல் பிரச்சனை கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ். ஆங்கிலத்தில் சரியா பேச தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, புரிஞ்சுக்க தெரியல. நான் ஒரு கல்லூரியில கேட்டேன் சென்னையில, அவங்களுக்கு தான் புரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க இவ்வளவு கிளாஸ் வைக்கிறீங்க, இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, கூட ஒரு வகுப்பு வச்சு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு 4 வருஷம் சொல்லிக் கொடுங்க, ஸ்கூல்ல தான் சொல்லி தரல, நீங்க சொல்லிக் கொடுங்க. அந்த கல்லூரி பேராசிரியர் பூர்ணா என்பவர் மறக்க முடியாத நபர். அவர் எனக்கு சொன்னார், எங்க கல்லூரியில் அதையும் ட்ரை பண்ணும், 4 வருஷம் லாங்குவேஜ் லேப் வச்சோம் எங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல, சரியா வரல மேடம். ஏன் சரியா வரல? அவர்களுக்கு தமிழே தெரியாத போது இன்னொரு பாஷையை கற்றுக்கொள்வது கஷ்டம்னு சொன்னாங்க. பெருமக்களே, இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சிக்கல். ஒரு மொழி தெரியாதவர்களுக்கு இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ரொம்ப சீக்கிரமா யார் கத்துப்பான? ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் தான் கத்துப்பான். மொழியும் அப்படித்தான். குமரகுருபரர் தமிழகத்தின் ஆன்மீக இலக்கிய உலகத்தில் மறக்க முடியாத நபர். அவர் காசிக்கு போனார். காசிக்கு போன உடனே காசி கலம்பகம் எழுதினார். அங்க போய் ரொம்ப வருத்தப்பட்ட, ஹிந்தி தெரியல அவருக்கு. ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டப்போ கதை என்ன சொல்லுகிறது என்றால், சரஸ்வதியினுடைய அருளால் அவருக்கு உடனேயே ஹிந்தி தெரிந்து விட்டது என்று கதை சொல்லுகிறது. உடனே ஹிந்தி மொழி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு ஹிந்தி மொழியிலே கம்பராமாயணத்தை பற்றி காசியிலே அவர் சொற்பொழிவு செய்தார். அந்த சொற்பொழிவுக்கு துளசிதாசர் ஒவ்வொரு நாளும் வருவாராம். குமரகுருபரர் செய்த பிரசங்கத்தின் பாதிப்பினால் தான் துளசிதாஸ் ராமாயணமே எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப துளசிதாசரின் ராமாயணமும் கம்பனின் காவியமும் ஒன்றே போல் இருப்பதற்கு காரணம் லிங்க், குமரகுருபரர் கொடுத்த லிங்க். நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன், சரஸ்வதி அப்படியே ஒரு பாஷையை சொல்லி கொடுத்துட்டா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்ல? நாம எப்படியுமே ஹிந்தியை கத்துக்காமலே இவ்வளவு வருஷத்தை ஓட்டிட்டோம். மொழி போராட்டம் என்பது இந்த மண்ணினுடைய வேரிலிருந்து புறப்பட்டது. எங்கள் மீது திணிக்கப்படுகிற எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன ஒரு தலைமுறை தான் இந்த தேசத்திலே மொழிக்கான போராட்டம் செய்தது. எனக்கு தெரிந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வேற எந்த மொழியில நடந்தது கிடையாது. இந்த மொழி போராட்ட தியாகிகளினுடைய தியாகம் வணக்கத்துக்கு உரியதுதான். அவர்கள் எல்லாரும் சிறையில் இருந்து விட்டு வெளியே வருகிற போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேன்மொழி என்றும் மலர்கொடி என்றும் சேரலாதன் என்றும் செந்தமிழரசு என்றும் பெயரிட்டார்கள். காலத்தினுடைய விசித்திரத்தை பாருங்கள். இன்றைக்கு அவர்களுடைய பேர குழந்தைகளினுடைய பெயரை நீங்கள் விசாரித்தால் ஆகாஷ், விக்னேஷ், ஐஸ்வர்யா,
பேரை வச்சுட்டு போங்க. அந்த பேர குழந்தைகளில் பாதி பேருக்கு தமிழில் படிக்கவோ எழுதவோ தெரியாது என்பதுதான் இன்றைய நிலைமையினுடைய விசித்திரம். இப்ப மொழி போராட்டத்தினால் ஹிந்தி மொழியை கற்காமல் விட்டோம். அதுக்கு ஹிந்தி மொழினாக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அதை நம்ம கத்துக்கலான்றதுனால ஹிந்திக்கு நஷ்டமா? ஒரு மொழியை கற்காமல் விட்டோம். சரி, தமிழையாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கணும்ல நம்ம பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் சென்னையிலே இருக்கிற பள்ளிகளில் ஒரு வார்த்தை கூட தமிழை சரியாக கற்காமல் அவங்க PhD மட்டும் செய்ய முடியும். இப்ப கம்பல்சரி தமிழ்னு ஒண்ணு வச்சிருக்கான். 9ஆம் கிளாஸ்ல அவனை படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளை. கம்பல்சரியா தமிழ் படிக்கணும்ன்றான். அதுக்கு பேரு கம்பல்சரி தமிழ். அந்த வகுப்புக்கு பேரு கம்பல்சரிக்கு என்ன தமிழ் வார்த்தை தெரியாது. இப்பதான் ஆனா கத்துக்கிறது. கம்பல்சரிக்கு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்க அது PhD மட்டும் போகணும். இப்போ இன்றைக்கும் பெருமக்களை நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன். UKG LKGல படிக்கிற பிள்ளைகளை, சென்னை குழந்தைகளின் பெற்றோர்களை கூப்பிட்டு பள்ளி நிர்வாகம் you should talk to her only in English at home என்று சொல்லுகிறது. அடி வழக்கு மாத்தால என்னுடைய மொழியில என் பிள்ளைகிட்ட நான் பேசுறது நீ யார் தடுக்கிறதுக்குன்னு ஒரு பெற்றோரும் கேட்க மாட்டேன்றான். இது நடக்கிறது. அப்போ தாய்மொழியின் மீது ஒரு பற்றினால் மொழி போராட்டம் செய்தோமே, தாய்மொழியையும் இழந்து விட்டோம். தாய்மொழி சரியாக தெரியாத காரணத்தால் நம் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே பயிற்சி இல்லை, ஹிந்தி கற்கின்ற வாய்ப்பையும் இழந்து விட்டோம். எல்லா மொழி புலமையும் இழந்து விட்ட பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அழுவதினாலே என்ன பயன்? இதுதாங்க நிதர்சனம். யாருடைய மனசுக்கும் வருத்தம் ஏற்படுத்த வேண்டும்னு நான் பேசல. இதுதான் நிதர்சனம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மொழிப்பாடத்திலே அறிவில்லாத காரணத்தினால் தான் நம்முடைய மாநிலத்துக்கான வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கணக்குல 100 மார்க், சயின்ஸ்ல 100 மார்க், சோசியல்ல 98 வாங்கிட்டா போற ஒப்பே திரலாம் என்று நினைக்கின்ற நினைப்பை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இப்போது நிற்கின்றோம். பேச்சு ஒன்றுதான், கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் மாத்திரம்தான் இன்றைக்கு ஒரு மனிதனை அலுவலக வாழ்க்கையிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி ஜெயிக்க வைக்கிறது. எவ்வளவு விஷயங்களை நாம் இழந்து கொண்டிருக்கோம். இன்னொரு 5 நிமிஷம். எவ்வளவு விஷயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். முன்னாலாங்க நாங்கெல்லாம் கல்லூரியில படிக்கிற போது காதலிச்சா கவிதை எழுதியே ஆகணும். உனக்கு வருதோ வரலையோ கழுதை எழுதித்தான் ஆகணும். உட்காந்து எழுதுவாங்க. இல்லை விசாரிச்சு கேட்டு எழுதிடுவோம். எழுதி அது ஒரு கடிதத்தில் நீட்டா அவன் கையெழுத்து சகிக்காம இருக்கும். ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல மச்சான் எழுதி கொடுறான். எழுதி கொண்டு போய் கொடுத்து செருப்படி பட்டாலும் படுவானே தவிர கவிதை எழுதாம இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு கிட்டையே போக முடியாது. அவனுக்கு SMS யாரோ அனுப்பிச்சதை இவன் 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றான். என்ன கழுதைக்கிடா 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணனா 1 போனா 1 வரும்ன்றான். சொந்தமா எழுத தெரியாது. உண்மை. ஒரு பக்கம் எழுத சொல்லுங்க, தமிழ்ல எழுத சொல்லுங்க, இங்கிலீஷ்ல எழுத சொல்லுங்க. பிழையின்றி இவர்கள் இழந்தது மொழியை மாத்திரமல்ல, புத்தகம் படிப்பது கொடுக்கிற சுகானுபாவத்தை இழந்த ஒரு தலைமுறை பிள்ளைகளை தான் நாம் இன்றைக்கு பள்ளிகளில் வளர்த்து கொண்டிருக்கிறோம். மொழி தெரியாததனாலே புத்தகம் படிக்கவில்லை, புத்தகம் படிக்காததனாலே மொழி அறிவு வளரவில்லை. சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன் இதைத்தான் சொல்லுவோம். புத்தகம் படிப்பதிலே ருசியற்ற ஒரு தலைமுறை. ஹாரி பாட்டர் வந்து அப்படி வித்து தள்ளுகிறது சென்னையில். அட பாவிகளா, இரும்பு கை மாயாவின் இதைத்தாண்டா நாங்க படிச்சோம். நம்ம படிச்சதுல இரும்பு கை மாயாவிய அதேதான். ரத்தினபுரி ரகசியம் தாங்க ஹாரி பாட்டர், வேற எதுவுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க, முத்து காமிக்ஸை படிச்சு காமிச்சு. தமிழிலே புத்தகங்கள் படிக்கின்ற சுவை ருசி அது எப்படி விரட்டி இருக்கிறது. +2 ஸ்டடி ஹாலிடேஸ்ல ஒரு நாள் ராத்திரி 3 மணி மட்டும் பொன்னியின் செல்வனை நான் படிச்சுட்டு இருந்தேன். 3 நாள்ல பரீட்சை வருது எனக்கு. எங்க வீட்டில் நினைக்கிறாங்க பிள்ளை எப்படி படிக்கிறா. எங்க அம்மா டீ எல்லாம் போட்டு ஃபிளாஸ்கில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு ஆதித்த கரிகாலனுடைய மரணம் நிகழ்ந்த அந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு விசும்பி அழற. ராத்திரி 3 மணி. 3 நாள்ல கெமிஸ்ட்ரி பரீட்சை எனக்கு. எங்க அப்பா உள்ள வந்து ஒரு சத்தம் போட்டாரு பாருங்க, வாழ்க்கைக்கு மறக்க மாட்டேன். ஆனா வைக்க முடியலையே, என்ன செய்யறது? கெமிஸ்ட்ரி பரீட்சை இருக்குதான், சத்தியம்தான் தெரியுது. பொன்னியின் செல்வனை வைக்க முடியலையே, ஏன் நான் என்ன செய்வேன்னா? புத்தகம் படிப்பதனுடைய ருசி இருக்கு பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையை அது தேரோட்டி சென்ற காலங்கள் உண்டு. மறக்க முடியாத ருசி. இளஞ்செழியன் ஆரம்பித்த மெஸ்ஸுன்னு மாலன் சார் ஒரு கதை எழுதினார். இன்று வரையில் என்னால் மறக்க முடியவில்லை.
புரட்சிக்காரர்கள் பல பேர் வீடுகளிலே அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்கள் மனைவிகளின் வடிவத்தில் மாலன் சார் எழுதியிருக்காரு. எப்ப படிச்சது? நான் 11ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற போது மறக்க முடியாமல் நெஞ்சிலே நிற்கின்ற விஷயங்களை புத்தகங்கள் தான் தந்தது. எது சரி எது தவறு, எப்படி செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரை எப்படி அணுக வேண்டும், எல்லாம் புத்தகங்கள் சொல்லிக் கொடுத்தது. புத்தகங்களே படிக்காத ஒரு தலைமுறையில் மொழி அறிவு பாதிக்கப்படுகிறது. மொழி அறிவு பாதிக்கப்படுவதனாலே வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுகிறது. இதனுடைய தொடக்கம் நம்முடைய குழந்தைகளுக்கு பள்ளிகள் செய்யாவிட்டாலும் நாம் 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 தாய்மொழியில் பிழையின்றி எழுதவும் படிக்கவும் நாம் கற்றுக் கொடுத்து, முதலில் தாய்மொழியில், பிறகு அவங்களுக்கு என்னென்ன மொழிகள்ல விருப்பமோ எல்லா மொழிகளிலும் படிக்கின்ற தாகத்தை, ருசியை நம் பிள்ளைகளிடம் என்றைக்கு ஏற்படுத்துகிறோமோ அன்றைக்கு தான் தமிழ் சமுதாயம் நாங்கள் மொழிக்காக போராட்டம் செய்தோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறதே தவிர அதுவரை அந்த உரிமையே நமக்கு கிடையாது. தாய்மொழிக்காக உயிரை கொடுத்தவங்க இருந்திருக்காங்க சார், இங்க உயிரை கொடுத்திருக்காங்க. பாரதி பாஞ்சாலி சபதத்தை எழுதினான். அவனுடைய ரத்தத்தை, அவனுடைய ஆவியை சொரிந்துதான் அதை எழுதினான். தருமன் நாட்டை விட்டு வைத்து இழந்தான் உடனே பாரதிக்கு ஒரு ஆவேசம் பெறப்படுறது பாருங்க. நாட்டு மாந்தர் எல்லாம் தன் போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். காட்டு உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்கள் ஏனும் நாட்டு ராஜ நீதி மனிதன் நன்கு செய்யவில்லை. ஓரம் செய்திடாமே, தருமத்து உறுதி கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே, பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லைன்னு வெடிக்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்கிறது பாஞ்சாலி சபதம். நாட்டை வைத்திழந்தான் அவனுக்கு பொங்கி கிளம்பிய ஆவேசம். இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதனால் அவனுக்கு பொங்கிய ஆவேசம். இப்படி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை யாருமே வாங்கல. இதுதான் உண்மை. நம்ம இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசலாம், அது வேற விஷயம். பாஞ்சாலி சபதம் விற்கவில்லை, முதல் பதிப்பு கூட தாங்கல. அந்த நேரத்தில் பாரதி அன்னி பெசன்ட் அம்மையாரை கிண்டல் செய்து தி ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சிறுகதை எழுதினார், சும்மா ஜாலியா தமாஷுக்கு. நம்ம மக்கள் அதை வாங்கி குவிச்சாங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு. உடனே பதிப்பாளர் பாண்டிச்சேரியிலே இருந்த பாரதிக்கு டெலிகிராம் அடிச்சார், வாங்கி தள்ளுறான் நம்ம மனுஷன், நீ வந்து 2வது பதிப்புக்கு உடனே ஒப்புதல் கொடுங்கன்னு. பாரதி சொன்னார், என்னுடைய ஆவியை சொரிந்து தமிழிலே பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கிறேன், அதை ஒரு பய வாங்கல. ஆங்கிலத்தில் எழுதினதை இவன் வாங்கினாக்க நான் 2வது பதிப்புக்கு நான் அனுமதி கொடுக்கணுமா? கொடுக்க முடியாதுன்னு பாரதி சொன்ன. அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதை மறந்துடக்கூடாது. சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான். இங்கிலீஷ்ல எழுதினானே ஹிந்தியில வேணா எழுதுறேன், பிரெஞ்சிலையும் வேணா எழுதுறேன், எது விற்கிறதோ அதைத்தான் நான் செய்வேன்ற படைப்பாளி அல்ல பாரதி. எது அவர்களுக்கு வேண்டுமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிற படைப்பாளியாக பாரதி இருந்தான். இந்த மொழிக்காக அத்தனை பேர் அப்படி பாடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு my daughter doesn't know Tamil very much என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொலைக்காட்சியில பாட்டு போட்டிலாம் வருது பாருங்க, அதெல்லாம் பிள்ளைகள் வருது. சில வேறு மொழி பிள்ளைகள் வந்தா நம்ம கவலை இல்லை, அவங்க தாய்மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி நம்ம கவலைப்படணும். தமிழ் குழந்தைகளுக்கு எத்தனை பேர் தமிழ்ல பேச, ஜட்ஜே முதல்ல எதுவும் தமிழ்ல பேச மாட்டேங்குது, எதுவுமே தமிழ்ல பேசுறது. அதில் ஒரு குழந்தை தோத்துறது, அது உடனே டைட் க்ளோஸ்அப் வைக்கிறாங்க அது முகத்தை. அந்த குழந்தை அழவே இல்லை, அது சிரிச்சுக்கு தான் இருக்கு. அப்பா அம்மா தான் விசும்பி விசும்பி அழறாங்க. ஒவ்வொரு அப்பா ஜட்ஜை அடிக்க போகுது. அப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போற மட்டும் சோக வயலின்கள் பின்னணியோட பஸ் கேமரா பின்னாடியே பஸ் எல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற மட்டும் பத்திரமா அவங்கள விட்டுட்டு இது திரும்பி வருதே. இந்த குழந்தைகளில் யாராவது நல்ல தமிழ் பேசி நீங்கள் கேட்கிறீர்களா? அவர்கள் பாடுகிறார்கள், அந்த பாடலினுடைய பொருள் தெரியாமலேயே பாடுகிறார்கள். நம்மால் கேட்க முடியாத, கேட்க கூசுகிற வார்த்தைகள் கொண்ட பாடல்களை சின்ன சின்ன பிள்ளைகள் பாடுகிறார்கள். கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குங்கிறது ஒரு அம்மா, அதை பார்த்துட்டு என் பொண்ணு என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறா, ஏன்பா கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குன்னா என்ன அர்த்தம்ன்றான். அவர் என்ன பதில் சொல்லுவாரு? நான் காமர்ஸ் தாம்மா படித்தேன், கெமிஸ்ட்ரியே படிக்கலன்ட்டாரு. சென்னையிலே எம்என் சந்திரசேகர் என்று ஒரு தமிழறிஞர் இருந்தார், சமீபத்தில் இறந்து போனார். அவருக்கு 500 புத்தகங்கள் வச்சிருந்தார் சார். ஒரிஜினலா யாழ்ப்பாணத்திலே பிரசுரிக்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வைத்திருந்தார். வையாபுரி பிள்ளை போட்ட முதல் பதிப்பெல்லாம் வச்சிருந்தார். இந்த புத்தகத்தை கெஞ்சிறார், யாராவது வாங்கிக்குங்க. வாங்கிக் கொள்ள ஆள் இல்லாமல் கோபத்தில் அத்தனை புத்தகங்களை புத்தக கடைக்கு தூக்கி போட்டுட்டார், காசுக்கு எடைக்கு போட்டார்.
அந்த சம்பவம் நடந்ததற்கு சில நாட்களுக்குள்ளேயே அவர் உயிரிழந்து விட்டார். ஏனென்றால் அவருடைய உயிர் அந்த புத்தகங்களில் தான் இருந்தது. எனக்கு பின்னால் யாராவது இதை வைத்து என்றாவது ஒரு நாள் தமிழின் ஒரு பக்கத்தை படித்து விட மாட்டார்களா என்ற ஒரே தாகத்தோடு இருந்த அந்த ஆத்மா, அந்த புத்தகங்கள் எல்லாம் கடலை விற்பதற்காக கிழிக்கப்பட்டதுன்னு தெரிந்த அன்றைக்கே அவருடைய உயிர் போயிடுச்சு. இப்படி நம்மை விட்டு சென்று விட்ட புத்தகங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நாம தான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் தாத்தா சுவடிகளை எடுப்பதற்காக என்னென்ன கஷ்டப்பட்டாருன்றதை நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம் வீடுகளில் இருக்கிற புத்தகங்களை பராமரிப்பதற்கு கூட நமக்கு மனசு இல்லை. புத்தகத்தின் சுவையை பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்கான மனசு நமக்கு இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் ஏகோபித்த ஆதரவோடு இதை செய்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. வார்த்தைகள் மிக முக்கியமானவை, மிக முக்கியமான. ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகமெல்லாம் பேசுவதற்கு போன் கருவிகளை ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் கொடுத்தார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய சிறு வயதிலே அவருடைய அப்பா அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டார். இந்த பிள்ளையை விட்டுட்டு அப்பா ஓடிட்டாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் மிக பிரபலமான பிறகு அவருடைய அப்பா ஸ்டீவ் ஜாப்ஸை கண்டுபிடித்து, என்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், ஒரே ஒரு தடவை என்னோட பேசுன்னு அந்த அப்பா கண்ணீரோடு கடிதம் எழுதினார். ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசி வரையில் பேசவில்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து விட்டார் கேன்சரினால். அவருடைய அப்பா சொன்னார், நான் என் வாழ்நாள் முழுக்க காத்திருக்க தயாரா இருக்கிறேன், ஆனால் இனிமேல் என் மகனிடமிருந்து ஒற்றை சொல் கூட எனக்கு வராது என்று ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னுடைய அப்பா சொன்னார். வரலாற்றிலே மறக்கக்கூடாத விஷயங்கள். கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். இந்திய நாட்டிலே இன்றைக்கும் தலைவலியாக இருக்கிற காஷ்மீர் பிரச்சனை. மவுண்ட் பேட்டனுடைய தவறான அட்வைஸினால யூஎனுக்கு நேருவால் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது அந்த பிரச்சனை. யூஎன் கவுன்சில்ல இந்த பிரச்சனை பேசப்பட்ட போது நம்முடைய சைட்ல இது சரியா பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஜஃபருல்லா கான், டாக்டர் ஜஃபருல்லா கான் என்பவர் ரொம்ப சிறப்பா இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் சார்பிலே பேசிய காரணத்தால் தான் இந்த பிரச்சனை இன்றைக்கும் சால்வ் ஆகாம நின்றுட்டே இருக்கு. ஒரு நல்ல பேச்சு ஒரு நாட்டின் தலைவிதியை மாற்றும். ஒரு நல்ல சொல் ஒரு உறவின் தலைவிதியை மாற்றும். எத்தனையோ வீடுகளில் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனை என்ன 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 கேட்டுக்கிட்டே வாங்க. என்ன பிரச்சனை, அவ அப்படி சொன்னா, இவ எப்படி சொன்னா, இது எல்லாத்தையும் விலக்கி கடைசியில பாருங்க அந்த மனைவியினுடைய ஒற்றை குற்றச்சாட்டில் அது முடியும். இப்பெல்லாம் அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை என்பதில் தான் அந்த பிரச்சனை முடியும். காதலித்த போது எவ்வளவு வார்த்தைகளை வாரி 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 வீசினீர்கள். கல்யாணமான புதுசில் எவ்வளவு பேசினீர்கள். அந்த பொண்ணு 17வது தடவையா சொல்லும், நாங்கள்லாம் கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம் எக்ஸ்கர்ஷன், நான் வயலட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு போயிருந்தேன். அப்படியா, நீ வயலட் கலர் சுடிதாரா போட்டு 17வது தடவை கேட்கறான். ஆனா பொறுமையா கேட்கறான், ஏன்னா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் இருக்கு. இப்படி அருவி போல இருந்த வார்த்தைகள் கல்யாணமாகி 7, 8, 9 வருஷங்கள் என்னவாகிறது? லேட்டா வீட்டுக்கு வருது, சாப்பிட்டியா, பசங்கள்லாம் சாப்பிட்டுதான், செலவு காசு வேணுமா, சரி நான் தூங்க போறேன். 4 வார்த்தைகளில் தாம்பத்தியமே முடிந்து விடுகிறது. உறவு பிரச்சனைகளின்